சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் அருளால எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள். என் அன்பு பிள்ளையே, போதும், நீ பட்ட கவலைகள் எல்லாம் போதும் என்று தான் உன் சாயப்பா உன்னை காண வந்துவிட்டேன். இனி உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் உன் சாயப்பா. இனி உன் அருகே இருந்து உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் ஒரு கை பார்க்க போகிறேன். இனி உன் கண்களில் கண்ணீர் சிந்துவதை உன் சாயப்பா விடமாட்டேன். நீ பட்ட கவலைகள் எல்லாம் தீரப்போகிறது. உன் மனக்கவலைகள் எல்லாம் மறையப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. பிள்ளையே, நீ வெகுளியாக இருக்காதே. உன்னை சுற்றி சில குள்ளநரி கூட்டங்கள் இருக்கிறது. உன் மனதில் எதுவும் தங்க மாட்டேங்கிறது. அதை அப்படியே சொல்கிறாய். எதுவாக இருந்தாலும் உன் நல்ல மனதை கண்டு, உன் வளர்ச்சியை சில பேர் கண்டு பொறாமை பிடிக்கும் குள்ளநரி கூட்டங்கள் இருக்கிறது. யாரையும் நம்பிவிடாதே எளிதில். இதை சொல்லவும் உன் சாயப்பா இன்று வந்திருக்கிறேன். யாரிடமும் ஓர் அளவுடன் பேசு, பழகு. அதுதான் உனக்கு நல்லது. பிள்ளையே, உன் சாயப்பா இருக்கும் வரை உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. பயப்படாதே. பிள்ளையே, கடந்த காலத்தில் நடந்ததை மறந்துவிடு. உன் வாழ்க்கை இனி பிரகாசமாக இருக்கப் போகிறது. அதற்குத்தான் உன் சாயப்பா வந்திருக்கிறேன். உன் எதிரிகள், உனக்கு தீங்கு செய்யும் நண்பர்கள், இவர்களை எல்லாம் ஒரு கை பார்க்கவே ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது என்று உன்னை தேடி உன்னை பாதுகாக்க வந்துவிட்டேன். உன்னை பின்தொடரும் நிழலாக நான் தான் வருகிறேன். தெரிந்து கொள். இனி பயப்படாதே. உன் சாயப்பா சொல்வதை கேட்டு பயப்படாதே. உன் சாயப்பா இருக்கும் வரை உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. பிள்ளையே, உனக்கு தீங்கு செய்யும் நினைப்பவரை நான் காட்டிக் கொடுக்கிறேன். கவலைப்படாதே. அது யார் என்று நீயே தெரிந்து கொள்வாய். மிக விரைவில் நீ தெரிந்து கொள்வாய். பிள்ளையே, நீ யாரிடமும் ஓர் அளவுடன் நடந்தாலே போதும். பழகி பேசிக்கொண்டு அவர்கள் நினைக்கலாம், உன் திறமையை கண்டு பொறாமை பிடிக்கும் கூட்டம், உன்னை தோற்கடித்து அவர்கள் முன்னே வர வேண்டும் என்று நினைக்கும் கூட்டம். ஆனால் அவர்கள் எண்ணம் நிறைவேறாது. அவர்கள் தான் தோற்கப் போகிறார்கள். நீ இன்னும் முன்னேறுவதை பார்க்கத்தான் போகிறார்கள். ஏமாற்றம் தான் அவர்களுக்கு மிச்சம். ஏனென்றால் உன் சாயப்பா நான் இருக்கிறேனே உன் நிழலாக. அவர்களால் உன்னை எதுவும் செய்ய முடியாது. மறுபடியும் சொல்கிறேன் பிள்ளையே, உன்னுடைய கடமையை நீ சரியாக செய். எதையும் நீ நம்பிவிடாதே. உன்னுடைய போக்கில் நீ செல். உனக்கு எது சரியோ அதை நீ செய். யார் சொல்வதையும் கேட்டு உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் மாற்றிக்கொள்ளாதே. உனக்கு எது சரியோ அதை நீ செய். அதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் குழப்புவதற்கே சில இருக்கிறார்கள்.
உன் திறமையைக் கண்டு அவர்கள் கீழ் நீ வர வேண்டும் என்று நினைப்பதால் அவர்கள் பேச்சை கேட்டு நீ நடந்து கொண்டால் பின் உனக்கு தான் பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் எல்லாம் தலையை ஆட்டிக்கொண்டு நீ அங்கிருந்து விலகி வந்துவிடு. பிள்ளையே, நீ வாழ்க்கையில் முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது. நீ ஜெயிக்க பிறந்த பிள்ளை. நீ வெற்றி அடையும் பிள்ளை. நீ நினைப்பது போல உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். அதை நடத்தி கொடுக்கவே தானே வந்திருக்கிறேன் உன் சாயப்பா. இதற்கு முன் நீ எப்படி கஷ்டப்பட்டு இருந்தாயோ, உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறவில்லை என்று வருத்தப்பட்டாயோ, இது எல்லாம் மறந்துவிடு. இனி எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும். உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது. உன் கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், உன் மனக்கவலைகள் எல்லாம் தீரப்போகிறது. பிள்ளையே, யாரை கண்டும் நீ பயப்படாதே. யாரை கண்டும் அஞ்சாதே, பயப்படாதே. உன்னுடைய திறமைக்கேற்றது போல உன் செயலை நீ செய். அதற்கான வெற்றி கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். நீயாக இரு. நீ மாற்றிக்கொள்ளாதே. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. தங்கமே, கூடிய விரைவில் எல்லாம் சரியாகிவிடும். அத்தனையும் சரியாக்கி விடுவேன். உன் சாயப்பாவை நம்பி இருக்கிறாய். உனக்கு நல்ல எதிர்காலத்தை, நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதே உன் சாயப்பாவோட பொறுப்பு. பிள்ளையே, என்றும் நல்லதை மட்டும் நினை, நல்லதை மட்டும் பேசு. உன் வாழ்க்கை எல்லாம் நல்லதாகவே நடக்கும். யாரை பற்றியும் நினைத்து பயப்படாதே. அவர்கள் சொல்வதை கேட்டு குழம்பிக் கொள்ளாதே. உன் சாயப்பா இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் அதை மறந்துவிடு. எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நீ நம்பிக்கையுடன் இரு. உன் சாயப்பாவை நம்பியிருந்தால் எல்லாம் நல்லதாக நடக்கும். பிள்ளையே, உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?